ஸோ ஹாய் மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நம்ம கவரேஜ் பண்ண போகிற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு கோயம்புத்தூரில் இன்னிடைவில் கோலாகலமாக நடத்த போகிற ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அண்ணனுக்கு இன்ட்ரோ கொடுக்க தேவையே இல்லை. கோயம்புத்தூர் அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரிஞ்சால் நிறையா பேருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் தான் பங்கார் ரஞ்சித். ஸோ அவரோட டோர்னமெண்ட்டுக்கு தான் நம்ம ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஸோ கிரவுண்டு வேறு லெவலாக இருக்குது. ஸோ ஒரு குவாலிட்டியான கிரவுண்டில் ஒரு நல்ல டோர்னமெண்ட்டை நடத்தணும் அப்படிங்கிறத அண்ணன் ஆசையாக சொல்லியிருந்தார். ஸோ டோர்னமெண்ட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோர்னமெண்ட்டோட டேட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா வாழமலை அண்ணன் மதுரை மாவட்டம் மிகப்பெரிய கிரிக்கெட் சாம்பியன் அவர் நினைவாக நடத்துகிற 4வது வருஷம். இந்த வருஷம் ஸ்டேடியத்தில் வைக்கிறனால ஒரு ஆசை அவர் நினைவாக இந்த வருஷம் இங்கே நடத்துகிறோம். 22 யார்ட் சரவணம்பட்டி கிரவுண்டில் நடத்துகிறோம். ஒன் டே டோர்னமெண்ட்டு டே நைட் மேட்ச்சு. ஓகேண்ணா, நம்ம டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா, செகண்ட் ப்ரைஸ் 30, தேர்டு 20, ஃபோர்த்து 15, 4 ப்ரைஸ் கொடுக்குறோம். ஓகே சூப்பர்ண்ணா. ஸோ என்ட்ரி ஃபீஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 7,500 என்ட்ரி ஃபீஸு. 7,500. இப்போ நார்மலாக 50,000 அப்படின்னா 5,000 அவ்வளோதானே வைப்பாங்க. 7,500 என்ன ஒரு காரணம்? கிரவுண்டு ஒரு நாள் விளையாட 10 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா கொடுக்கணும். ஓ, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும். 35,000 ரூபா கொடுத்தா தான் உள்ளே அடி வைக்க முடியும். ஓகே. அதனால் ஒரு டீம் இங்கே விளையாட வந்தாங்கன்னா ஒரு 15 ஓவர் மேட்ச் விளையாடுறதுக்கு 7,500 பே பண்ணணும். ஓகே 7,500 போனோம். டோர்னமெண்ட் நடத்துகிற ரீதியாக அதனால் வச்சுருக்குது. இந்த கிரவுண்டுக்காண்டி தான் அவ்வளோ என்ட்ரி, வேறு எதுக்குமே கிடையாது. ஓகேண்ணா. டீம்ஸ் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக என்ட்ரு ஆகிடுச்சு இல்லைண்ணா? டீம் என்ட்ரி ஆகிடுச்சு, 14 டீம் என்ட்ரி ஆகிடுச்சு. ஓகே சூப்பர்ண்ணா. ஸோ இந்த ஒரு விஷயந்தான் முக்கியமாக கேட்கணும். எப்போ எங்கே மேட்சஸ் நடத்தினாலும் இவங்க கூட போடாதீங்க, அவங்க கூட போடாதீங்க, இந்த டயத்துக்கு போடுங்க, அந்த டயத்துக்கு போடுங்க தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ பொதுவான ஒரு ஆளாக இருந்துட்டு அதை எப்படி பேஸ் பண்ணீங்க, அந்த ஒரு பிரச்சனையை அதை பற்றி சொல்லுங்கண்ணா. 14 டீமு லாட்டு போட்டாச்சு. ஃபுல்லாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே லாட்டு தான் ஃபுல்லாக போட்டு லாட்டு போட்டு 4 போல பிரிச்சாச்சு. ஏ போல், பி போல், சி போல், டி போல். ஓகே டீமாக பிரிச்சாச்சு. நேரடியாக போட்டு லைவ் லாட்டு போட்டு பிரிச்சாச்சு. அந்த லாட்டு படி தான் விளாடுவாங்க. ஏ போலுக்குள்ளே 4 டீம் வருவாங்க, பி போல் 4 டீம், சி போல் 4 டீம், டி போல் 4 டீம். அதுக்குள்ளே தான் மோதி செமி வருவாங்க. செமிஃபைனல் லாட்டு தான். ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே லாட்டு தான் போடுறாரு. உண்மையாகவே ஒரு சூப்பரான விஷயம்ண்ணா. டீம்ஸ் எத்தனை அதை பற்றி கொஞ்சம் டீம் வந்து 14 டீமு. 14 டீமு 2 ரவுண்டு கட் பண்ணால் ப்ரைஸ் எடுத்துடும். ஓகே சூப்பர்ண்ணா. வாழைமலை அப்படின்னா என்ன காரணத்துக்கான அந்த நேமு? வாழைமலை ஒரு பேர். அவர் ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரு, மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததில்ல. ஓகே மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் வல்லாலப்படி சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். அவர் வந்து தமிழ்நாடு தெரியாத ஆளே கிடையாது. அவ்வளோ பெரிய பிளேயரு. இப்போ அவர் எங்கள் கூட இல்லை. அவர் பேரை மறந்துடக்கூடாது, கிரிக்கெட் இருந்தே. அதனால் அவர் நினைவு வருஷம் நடத்துகிறேன். நான் ஒரே ஆளாக நடத்துகிறேன், எந்த சப்போர்ட் இல்லாமல். ஓகே ப்ரைஸஸ் மற்ற எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்லாம் எப்படி நான் கலெக்ட் பண்ணுறீங்க? ப்ரைஸ் எதுவும் கலெக்ட் பண்ணுறது கிடையாது. நான் ஒரு ஆள் நடத்துகிறேன். வர டீம் என்ட்ரி வச்சுக்கிட்டு மிச்சம் பேலன்ஸ் நான் போட்டு நடத்துகிறேன். வர்ற என்ட்ரு போக மற்ற எல்லா காசுமே நீங்கள் ஒரே இண்டிவிஜுவலாக போட்டு வருது. ஓகே சூப்பர்ண்ணா. அதே மாதிரி வாழைமலை சிசி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல நல்ல டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறீங்க, ப்ரைஸை செக்யூர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் போனதுலேயே ஒரு மறக்க முடியாத மேட்சஸ் அண்ணன் விளையாண்டது, அண்ணன் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். மேலூர் சைடு சரி, புதுக்கோட்டை சைடு சரி, ஏற்பட்ட மேட்ச் சொல்லலாம். அதே அண்ணன் மறக்க முடியாத ஒரு மேட்ச்சு, இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது அண்ணன் ஆடி வின் பண்ணியிருப்பாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஒரு மேட்ச் சொல்லுங்கண்ணா. இருக்கிறோம்ல, அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஒரு பாலுக்கு 6 எடுத்தா வின்னு. பாயிண்ட்ல 6 அடிச்சு வின் பண்ணி வைப்பாரு. பாயிண்ட்ல 6 அடிச்சாரு. ஆஃப் சைடு. சூப்பரான சேனா. நெத்தி அடிச்ச மாதிரி வின் பண்ணி வைப்பாரு. அது வாழ்க்கையில் அந்த ஷாட்டை நான் வாழ்க்கையில் அவர் மறக்கவே முடியாது. ஓகே சூப்பர்ண்ணா. ஸோ இந்த கிரவுண்ட் அதாவது டோர்னமெண்ட் நடத்துகிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கிரவுண்டு அப்படிங்கும்போது நம்ம பே பண்ணி தான் நடத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸ்பென்சிவாக போகும். நார்மலாக ஒரு கிரவுண்டில் நடத்தாமல் பே பண்ணாலும் பரவாயில்ல, இங்கே தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் எப்படி வந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நோக்கம்னா அது ஒரு விக்கெட்டு. நம்ம இப்போ போய் இந்தியன் பிரீமியம் இங்கே போய் ஆட்டு வந்தாங்க. சவுத் நார்த் சைடு இந்தியா கப் ஆட்டு வந்தாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது நடத்தணும்னா. கோயம்புத்தூர் பிளேயர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு அண்ட் நம்ம டோர்னமெண்ட்டுக்கு வர எல்லாருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு குட் ஃபீல் வரும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே சூப்பர்ண்ணா. ஸோ அதே மாதிரி என்ன பால் யூஸ் பண்ணுறீங்க இந்த டோர்னமெண்ட்லாம், அதை பற்றி வந்து? இந்த டோர்னமெண்ட் வந்து புல்லட் கிரீன் வெயிட் டென்னிஸு பார்த்துக்குங்க. அதில் நேம் நம்ம நேமே அப்படியே இருக்கா? வாழைமலை பார்த்து அவர் போட்டே கொடுத்துருக்காரு. பால் வந்து புல்லட்டு, பால் குவாலிட்டியாக இருக்குது. இந்த பால் தான் நடத்த போகிறோம் நாங்கள், வந்து புல்லட்டு பால். ஓகே சூப்பர்ண்ணா. ஸோ டைம் என்ன டயத்தில் ஸ்டார்ட் பண்ணி என்ன டயத்தில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கீங்களா? 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 o'clock முடிக்கிற மாதிரி ஒரு பிளானு. ஓகே சூப்பர்ண்ணா. ஸோ
ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களுக்காக நீங்கள் கண்டினியூஸாக 4 வருஷம் யாருக்கிட்டையுமே ப்ரைஸ் வாங்காமல் நடத்துறது அப்படிங்கிறதுலாம் உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான விஷயம், ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாழ்த்துக்கள்லாம். ஓகே சூப்பர்ண்ணா. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் எனக்கு பர்சனலாக கேட்கணும் அப்படின்னு தாட்டில் இருந்துச்சு. ஸோ எங்கே கிரிக்கெட்டு அப்படின்னாலும் ஸோ நீங்கள் ஒரு போலீஸ் தானே, அதெல்லாம் விட்டுட்டு இந்த கிரிக்கெட் மேலே ஒரு பைத்தியம், ஏன் அந்த பைத்தியம் இவ்வளவு வந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கண்ணா. ஒரு லவ், அதான் அந்த காதல் இவ்வளவு வர்றதுக்கு காரணம் என்ன? விட முடியல, எனக்கு வயசாயிடுச்சு, 39 வயசாச்சு, அந்த கிரிக்கெட் லவ்வை விட முடியல. ஒரு கேம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு ஃபிட்னஸாக இருக்கும். ஓகே சூப்பர் சூப்பர்ண்ணா. ரெகுலராக ஒரு பிச் செஞ்ச மாதிரி இருக்கும். விளாண்ட இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா செல்லு அடிக்ட் ஆகிட்டாங்க. கேம் விளாடே கிடையாது, செல்லில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சளவு கிரவுண்டுக்கு வந்து ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வர ஜென்ரேஷன் 2K கிட்ஸ். ஓகே ஓகே சூப்பரான விஷயம். அதே மாதிரி அண்ணனையும் நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கேன். நம்ம நிறைய டோர்னமெண்ட்டுக்கான கமிட் ஆகி வீடியோ எடுக்கும்போதுமே உள்ள செம்ம ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ வாழ்த்துக்கண்ணா, இதே மாதிரி தொடர்ந்து எல்லா மேட்சஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களோட காதலை குறைய விடாமல் நல்லபடியாக பாருங்கள். ஓகே நன்றிண்ணா.